புதுமுக எம்பியின் ஆர்வ கோளாறால் அதிர்ந்து போன திமுக எம்பிக்கள். பார்லிமெண்டில் ஸ்டார் கேள்வி, அன்ஸ்டார் கேள்வி என 2 வகை கேள்விகள் இருக்கிறது. கேள்வி நேரத்தில் ஸ்டார் கேள்விகள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படும். அதில் எம்பிக்கள் கேள்வி கேட்க அதற்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள். அன்ஸ்டார் கேள்விகளுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட எம்பிகளுக்கு பதில் அனுப்பி வைக்கப்படும். இதனையடுத்து நடப்பு கூட்டத்தொடரில் லோக்சபா ஸ்டார் கேள்வி பட்டியலில் ஈரோடு திமுக எம்பி பிரகாஷ் கேள்வியும் இடம்பெற்றிருந்தது. அவை தமிழகத்தில் விவசாயிகள் படும் இன்னல்கள், தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது தற்கொலைக்கான காரணம் என்னவென்று கேட்டிருந்தார். இந்த கேள்வி பட்டியல் வெளியான அன்று காலையில் பலருக்கும் ஆச்சரியம். திமுக மூத்த எம்பிகளுக்கு இந்த தகவல் போனதும் பிரகாஷ் மீது கடும் கோபமடைந்தனர். காரணம், தமிழகத்தில் நடப்பதோ நமது ஆட்சி, அங்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர் என்ற பட்டியலை நம் கட்சியினரே கேட்பதா என்பதுதான் அந்த அதிர்ச்சிக்கான காரணம். இதனையடுத்து திமுக மூத்த எம்பிக்கள் புதிய எம்பியை அழைத்து கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். புதுமுக எம்பியான பிரகாஷை நாள் முழுவதும் சபை பக்கம் வராமல் பார்த்து கொண்டனர். பிரகாஷ் சபைக்கு வராதது தெரிந்த சபாநாயகர் கேள்விக்கான நேரம் வந்ததும் அதை விட்டு அடுத்த கேள்விக்கு போய்விட்டார். இதனால் அந்த கேள்வியும் அதற்கான பதிலும் பார்லியில் பேசப்படாமல் அமுங்கி போய்விட்டது என கூறப்படுகிறது. டிவியிலும் நேரடியாக ஒளிபரப்பாகாததால் பிரச்சனை வெளியே தெரியவில்லை. இல்லை என்றால் தமிழக அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். பார்லியில் இப்படி நடப்பதற்கான காரணம் குறித்து விவரமறிந்த எம்பி ஒருவர் கூறுவதாவது: முன்பெல்லாம் எம்பிக்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை பிஏக்களாக வைத்துக்கொண்டு பார்லியில் பேச வேண்டியவை குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். கேட்க வேண்டிய கேள்விகளையும் அவர்கள் மூலமே தயார் செய்து வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது அரசியலை அரைகுறையாக தெரிந்த தரகர்கள் மூலம் கேள்விகளை தயார் செய்கிறார்கள். இதனால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறது என்றார்.